காலேஜில் வந்து நெல்லையில் சிறப்பான இடங்களை பற்றி நம்ம எழுதணும். இல்லாட்டி அந்த இடத்தை பற்றி ஒரு கோயிலாக இருந்தாலும் அந்த கோயிலை வரைஞ்சி கொடுக்கணும். இதோட ஹெட்டிங் வந்து வளரும் நெல்லை வானமே இல்லை அப்படிங்கிற ஹெட்டிங்கில் வந்து நம்மளுக்கு தந்துருந்தாங்க. நம்ம நெல்லையில் சிறப்பான இடங்கள்னு பார்க்கும் சரி எவ்வளோ இடங்கள் இருக்குது. நம்ம எவ்வளோ இடத்துல அந்த கோயிலோட வரலாறாக இருந்தாலுமே அந்த கோயிலோட எவ்வளோ வரலாறு நம்ம எடுக்கலாம். வர ட்ரா பண்ணால் எவ்வளோ படங்களும் வரையலாம். இது வந்து நான் வந்து ஒரு படம் வரைஞ்சி சரி நம்ம கலந்துக்கணும் அப்படின்ட்டு நம்ம இதெல்லாம் ஆர்வப்படணும் அப்படிங்கிறது நம்ம சரி என்னோட ஆர்வத்தோடு நான் ஒரு டிராயிங் வந்து வரைஞ்சிருந்தேன். அந்த டிராயிங் வந்து எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ல வந்து நீங்கள் சொல்லுங்கள். சொல்லிட்டு ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தாலும் சொல்லுங்கள். இப்போ வந்து இது வந்து ஒவ்வொரு அந்தோனியார் கோயில் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. எல்லாத்துக்குமே தெரியாதவங்க மேலே கொடுக்குறேன் பார்த்துடுங்க. ஒவ்வொரு அந்தோனியார் கோயில் வேற ஒவ்வொரு ஸ்ரீமலிங்க சுவாமி கோயிலை பற்றி நான் வரலாறு வந்து எழுதியிருக்கேன். அந்த வரலாறு புத்தகம் வந்த உடனே உங்களுக்கு அந்த புத்தகத்தை காமிக்க நான் எழுதினதை. இது வந்து 7ஆம் தேதி நெல்லையில் வச்சு நடக்கும்னு சொன்னாங்க. இது வந்து போட்டி கிடையாது. நம்ம ஒரு இது படம் வரைஞ்சிருக்கேன்னா அதையும் வேற இந்த கோயிலோட வரலாறையும் நம்ம நேம் போட்டு நம்ம டிபார்ட்மெண்ட் போட்டு அந்த புத்தகத்தில் நம்மளோட மகிழ்ச்சி ரொம்ப சரி நம்ம ஒரு இதில் கலந்துக்கிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்களும் நீங்கள் எந்த மாவட்டத்துலேருந்து பார்ப்பீங்கன்னு தெரியாது. ஆனால் உங்களோட மாவட்டத்தில் எந்த இடம் சிறப்பானது, வேறு நெல்லையிலே எந்த இடம் சிறப்பானதுன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபரும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.